ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரை ஒட்டி பிளாட் போடக்கூடிய நிலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் விவசாய நிலம் தாங்க. இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் கொண்டு போய் ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முறையாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலோட லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன ஒரு ஏக்கர் விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நியர்பையாக நிலக்கோட்டையிலேருந்து வெறும் நிலக்கோட்டை டு ஒத்தரகுண்டு போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேஸில் ஊரை ஒட்டி நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோ அத்துமால்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க, அதுதான் அத்துமால். இந்த மண்பாதை வந்து தார் ரோட்டில் வந்து 30 அடி மண்பாதை தனியாகவே வாங்கியிருக்காங்க. பிளாட் பர்பஸ் பிரிக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவலுக்கு கம்பல்சரி ஒரு 30 அடி பாதையாவது தேவை. அதை மேற்கோள் காட்டி தான் இந்த இது வாங்கியிருக்காங்க. இப்போ நான் காமிச்ச மத்தியில் ஒரு கல், அந்த கல்லில் இருந்து அடுத்து இந்த போட்டு ஒரு கல் இருக்கும், அதே மாதிரி காமிக்கிறேன், அதுதான் அத்துமால். இந்த பாதை வந்து தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு ஏக்கருக்கு பிளாட் போகிற பர்பஸுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ வீடியோவை காட்டுறேன் பாருங்க, அதுதான் அந்த இடத்தோட இன்னொரு கல். இந்த கல்லுக்கும் நான் வீடியோ முதல்ல காமிச்சு பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கும் இடைப்பட்ட தோட்டத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பின்னாடி பார்க்குறீங்கள, அதுதாங்க அந்த ஒரு ஏக்கர் நிலம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு, ஒரு போருமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா அந்த கிணறு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கிணறும் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்கு பங்குங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்களே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு போர் வேணாலும் போட்டுங்க, ஆனால் கிணத்துலேயே போதுமான அளவு தண்ணி இருக்குது. நீங்கள் ஒருவேளை விவசாயம் பண்ணாத பட்சத்தில் இதை வாங்கி நீங்கள் பிளாட் பிரிச்சுக்கலாம். ஆல்ரெடி பக்கத்தில் போனால் பிளாட் பிரிச்சுருக்காங்க. நம்ம இடத்த ஒட்டியுமே ஊர் இருக்குது. நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் கிளியரன்ஸாக தெரிஞ்சிருக்காது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணும்போது A to Z போகிறாமே உங்களுக்கு பக்கத்தில் நான் காமிச்சிடுவேன். நீங்களுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ஒரு ஏக்கருக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான், விலை ஃபிக்ஸ்டு கிடையாது. விலை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் குறைச்சி பேசிக்கலாம். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் ஏதாவது வேணுமா, நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரடியாக அந்த இடத்த பார்க்கணும்னா நேரடி விசிட்டிங் உங்களுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, உங்களுக்கு ஒருவேளை இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி அதை பேசுகிற மாதிரி இருந்தால் நேரடி சிட்டிங்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். வீடியோ சொல்லியிருப்பேன் ஒரு கிணறு, அந்த கிணறுமே இதுதான் கடைசியில் காமிச்சிருப்பேன். ஓகே வியூவர்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிலேண்ட் கேட்குறவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கும். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.